இப்போ இந்த பூச்சின்னு சொன்னேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த முட்டை. இந்த பூச்சி என்ன பூச்சின்னா அது மொஸ்கட்டன்னு தான் நினைக்கிறேன். மொஸ்கட்டை பூச்சியா இல்லை இதில் இந்த கீரையிலே ஒரு வெள்ளையாக ஒன்று இருக்கும், வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்க, அதோட முட்டையாங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் இருந்து போயிடும். இதில் மட்டும் இல்லாமல் இந்த இலைக்கு அடிப்பகுதியிலையும் இப்படி இருந்து போயிடும். இதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்து பறித்து இதை பயன்படுத்தணும். இதுதான் இதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம். இது அப்படியே எப்படி இதுன்னு கிடக்கு பாருங்களேன், அப்படியே பிடிச்சிருக்கணும். இது எல்லாமே வெயில் தண்டுனோன்னே அப்படியே பட்பட்டுன்னு அதிலே அப்படியே பொறிச்சு, அது மொஸ்கட்டை பூச்சி தான் நினைக்கிறேன், அப்படியே பொறிச்சு அதிலேயே பிடிச்சிக்கிட்டு அப்புறமா நூல் இழுத்து பெருசு பெருசாக வந்துக்கும். இதை மட்டும் பார்த்து பயன்படுத்துங்க. கீரையில் இது முக்கியமானது. இது நம்ம பார்க்காம தான் பறிச்சிட்டு வந்திருக்கோம். பறிக்கும்போது தெரியாது, உருவும் போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.